இறைவனை பார்க்க போறோம், 3வது கண் ஓப்பன் ஆகட்டும், 4வது வாய் ஓப்பன் ஆகட்டும், அதெல்லாம் வேணாம். யதார்த்தமா அவன் கொடுத்ததுல எல்லாமே சிறப்பான விஷயம் தான். உங்க 2 கண்ணு சாதாரண விஷயமா? இந்த 2 கண்ணுல நீங்க ரசிச்சது எவ்வளவு விஷயம் ஞாபகப்படுத்தி திரும்பி அதே விஷயத்தை பார்த்து ரசிக்கலாம். இந்த 2 காது சாதாரண விஷயமா? முதல்ல இதெல்லாமே நல்லா செயல்படுதான்னு பாருங்க. இதை கெடுத்துக்காம இருங்க. எதுவுமே பண்ணாம திடீர்னு இன்னைக்கு நான் கடவுளை நம்பிட்டேன், இனிமே கடவுளை எனக்கு கொடுத்துருவாருன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்க போறதில்லை. இதுதான் உங்களை ஏமாத்திக்கிற விஷயம். டக்குன்னு கடவுளை நம்பிட்டேன்ற உடனே கடவுள் முன்னாடி வந்து உன் பிரச்சனையை தீர்த்துருவான்னு நினைச்சனா சத்தியமா எழுதி வச்சுக்கோ, அப்படி ஒரு விஷயம் எவனுக்கும் நடக்கவும் நடக்காது, நடக்கவும் போறதில்லை. ஏன்னா ஒரு நிமிஷமும் ஒரு வினாடியுமே அவனுடைய எண்ணப்படிதான் நடக்குது. நீ என்னத்தெல்லாம் எண்ணி தொலைச்சியோ அதெல்லாம் உனக்கே அனுபவமா வருது. அதனால கடவுளை குறை சொல்றது ரொம்ப மடத்தனம். கடவுளை பயன்படுத்திக்கோ. தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிற, அவ்வளவுதானே. அப்போ ஒரு வாட்டி தாகம் எடுக்குது, தண்ணி தேடுற எங்கேயுமே இல்லை, ஒரு 1 hour கழிச்சு தண்ணி கிடைக்குது. அப்பா இப்போ ஒரு புத்தி வரும், ஆஹா இனிமே எனக்கு தாகம்ன்றது ஒரு மனுஷனா வாழும் போது வரும். தாகம் இல்லாமே வாழ்ந்துருவீங்களா? ஆனா தண்ணி தாகம் வரும்போது நான் பதட்டப்பட வேணாம். ஏன்? நான் கூடவே வாட்டர் பாட்டில் தூக்கின்னு போறேன். வாட்டர் பாட்டில் இருக்கிறதால உனக்கு தாகம் வராம இருந்துராது. ஆனா தாகம் வந்தா வாட்டர் பாட்டில் இல்லையன்ற கவலை வராது. இது எப்ப இந்த புத்தி வரும்? ஒரு வாட்டி தண்ணி இல்லாம உனக்கு கஷ்டப்பட்டாதான், ஒரு வாட்டி தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டதான், அதான் கஷ்டம். கடவுள் உனக்கு இப்போ தண்ணி கட்டுறாரு. ஏன்? இருக்கிற தண்ணியை உன் கூடயே வச்சுக்கலாமே. அதை நீ பண்ண மறுத்துட்ட, அவ்வளவுதான் விஷயம். அதனால மனசுல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, இறைவன் கஷ்டப்படுத்தல. நீ கடவுளை உணர்றதுக்கு கூட பிறக்கல, சந்தோஷமா வாழ்றதுக்கு பிறந்திருக்க. சந்தோஷமா வாழ்றதுக்கு கடவுள் தேவைப்படுறான், அவ்வளவுதான். அதை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கான். குருஜி அப்ப கோயில்ல கடவுள் இருக்குன்னு சொன்னாங்களே, கோயில்ல கடவுள் இல்லை கண்ணு. கடவுளை உணரக்கூடிய தன்மை உனக்குள்ள வர வைக்கிறதுக்கான புற சூழலை உருவாக்கின ஒரு சக்தி மயம் தான் அந்த ஆலயம். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க கோயில் போங்க, போகாம போங்க. கோயிலுக்கு போனாலும் போலனாலும் இந்த உடம்புக்குள்ள ஒரு தன்மை வந்துச்சுன்னா இறைவனை உணர முடியும். அப்போ கோயில்ன்றது அங்க மட்டும் கடவுள் இருக்கா நம்பினா தப்பு, அங்கேயும் கடவுள் இருக்கா. ஆனா அந்த இறை சக்தியை உணரத்துக்கான புறச்சூழல் தான் கோயில். அப்ப இந்த சாக்குன்னு இந்த டைம்ல கோயில் எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லி சுத்துறவங்களை பார்த்து நீங்களும் அதே மாதிரி மென்டாலிட்டிக்கு வராதிங்க. கோயில்ல மட்டும் கடவுள் இல்லை, அது எப்பயும் புரிஞ்சுக்கோங்க. இது கோயில்ல கடவுள் இல்லைன்னு உணர்றதுக்கான ஒரு நேரம் கிடையாது, உனக்குள்ளே கடவுள் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏகன் அநேகனானான், ஜீவன் சிவனானான். ஒன்றென்று இறைவன், ஒன்றென்று உண்டென்று, உன்னுள் உயிராய் ஒன்றென்று நன்றென்று. சுவாசம் உள்ளவரை ஈசன் உன்னோடு உள்ளதால் இனி நொடி பொழுதும் உன் வாழ்வில் நன்றென்று.